ஜாதி மதம் அந்தஸ்தை காரணம் காட்டி எத்தனையோ மகள்களை தந்தைகள் கொன்று போட்டதை நாம் செய்திகளாக கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தெலுங்கானா மாநிலத்தில் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலனோடு சேர்ந்து தந்தையையே மகள் கொடூரமாக அடித்து கொலை செய்திருக்கிறார். கொல்லப்பட்டவர் தராவத் கிஷன், 40 வயதாகிறது. தெலுங்கானா மாநிலம் மகாபூபாட்பேட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவருக்கு காவ்யா என்பவரோடு திருமணமாகி இருக்கிறது. இந்த தம்பதிக்கு ரம்யா, பல்லவி என 2 பிள்ளைகள் உள்ளனர். இளைய மகளான பல்லவி அதே பகுதியை சேர்ந்த புக்கியா சுரேஷ் என்பவரை காதலித்து வந்திருக்கிறார். இந்த காதல் விவகாரம் ஆரம்பத்தில் இருந்தே தராவத் கிஷனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவரை தவிர குடும்பத்தில் மற்ற யாருக்கும் பல்லவியின் காதலில் ஆட்சேபனை இல்லை என்று சொல்லப்படுகிறது. மகளின் காதல் விவகாரம் தெரிந்ததிலிருந்து தராவத் கிஷன் பல்லவியை திட்டி தீர்த்து வந்திருக்கிறார். நாளுக்கு நாள் அவரின் கண்டிப்பு அதிகமாகிக் கொண்டே வந்திருக்கிறது. இதனால் தந்தை மீது கொலைவெறியில் இருந்திருக்கிறார் பல்லவி. சம்பவத்தன்று பல்லவி காதலனோடு செல்போனில் பேசியிருக்கிறார். இதை தராவத் கிஷன் பார்த்துவிடவே வழக்கம் போல் மகளை திட்டி தீர்த்திருக்கிறார். ஆனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற பல்லவி இந்த முறை தந்தையை சும்மா விடுவதாக இல்லை. தனது காதலனுக்கு போன் செய்து வீட்டுக்கு வரவழைத்திருக்கிறார். குடும்பமே சேர்ந்து தராவத் கிஷனின் கை கால்களை கட்டி போட்டு சரமாரியாக தாக்கி இருக்கிறது. வலியால் அலறி துடித்திருக்கிறார் தராவத் கிஷன். அப்படி இருந்தும் அந்த கும்பல் அவரை விடாமல் அடித்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் தராவத் கிஷன் பேச்சு மூச்சின்றி மயங்கி விடவே அவரின் தாய் அக்கம் பக்கத்தினர் உதவியோடு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார். ஆனால் மருத்துவர்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தராவத் கிஷனின் மனைவி, 2 மகள்கள், காதலன் புக்கியா சுரேஷ் உட்பட 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.